முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதம் மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகாநிஷ்டः श्रुतं मे मा प्रकाशित अनेनातीतेन अहोरात्रं सन्तदामि स्थिरं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मा भवतु तद्भक्तारं भवतु अवतु मां भवतु भक्तारम् अवतु भक्तारम्. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு சௌபாகியலக்ஷ்மி உபனிஷத்தினுடைய 27வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் இந்த சித்தானது சத்தில் கரையணும், அதாவது நீரில் உப்பு கரைவது போல கரையணும். அதுக்கு உபாசனா மிக முக்கியமான ரோல் செய்து. உபாசனாங்கிறது முதல் வார்த்தை ஏகாந்தம். உபாசனாவுக்கு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன், எழுதிங்க. உபாசனாவுக்கு ரெண்டே வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மத் பரக மத் சித்தக. மத் சித்தக மத் பரக, இந்த ரெண்டு வார்த்தை தான் உபாசனா. என்னையே மனனத்துக்கும் இதே அர்த்தம் தான். மனனம் உபாசனா. மத் சித்தக மத் பரகங்கிற வார்த்தையை நல்லா இது பண்ணிங்க. 12 ஆண்டுகள் ஏகாந்தமாக உட்கார்ந்து இருந்து யாரையும் பார்க்காம யார்கிட்டையும் பேசாமல் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் உட்காரக்கூடிய ஒரு பண்பாடு இருக்கிறது உபாசனான்னு பேர். அங்கே என்ன சுருக்கம் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டால், இந்த உபாசனாவில் இந்த மனனத்தில் இந்த அதிசூன்யம் மகாசூன்யம் 2 வார்த்தை சொன்னேன் இல்லையா? சர்வஜ்ய நிலையும் சர்வசித்த நிலையும் உபாசனாவில் நீங்கள் பெறலாம். பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமான வார்த்தை, அரிய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி உங்களை பிரகாசிக்க வைக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் வாங்கிறதுக்கு எங்கெங்கேயோ யார் யாரும் அலைகிறாங்க. நீங்கள் உங்களை தவிர உங்கள்கிட்ட இந்த பிரம்மஞானத்தை வேற ஒரு குருக்கிட்ட கேட்குறவங்களோ இல்லை தேடிட்டு இருக்கிறவங்களோ உங்களை சந்தித்தாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய ஆடியோவை லைட்டாக கேட்டவங்க, ஒரு ஆடியோ கேட்டவங்கள பூரணமாக அங்கே ஃபுல் டைமாக நாங்கள் சன்னியாசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இல்லை. உங்கள் ஆடியோ கேட்டதுக்கப்புறம் கிளாரிட்டி வந்திருக்குன்னு பிரம்மகுமாரிகள் ராஜஸ்தான்லேருந்து மெசேஜ் கேட்குற அத்தனை பேருமே அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன கிளாரிட்டினா, ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப அலட்டிக்காமல் சாதாரண வார்த்தைகளில் சொல்கிறீங்க, ஆனால் வார்த்தைகள் அரிய பொக்கிஷம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி மனிதர்களை அவங்க உங்களை மீட் பண்ணுவாங்க எதிர்காலத்தில். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு அப்பா அம்மா தன் குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்கிறாங்கங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிட்டோன்னு அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி தான் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கோட்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம யதார்த்தமாக போகிறேன். இடையில நிறைய பேர் வருவாங்க. இப்போ உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் பிரகாசிக்க உங்களை நோக்கி எல்லாரும் சரௌண்டிங் வசீகரணம் கணம். நீங்கள் கனமாகறீங்க. வேதம் உள்ளே போக போக இது நாள் வரைக்கும் ஒரு பிறவி குருவை சந்தித்ததுக்கு அப்புறம் இவங்க தான் குருன்னு உங்கள் உள்மனதில் சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு 2வது பிறவி, அது பேர் துவஜ்ஜி. அங்கேருந்து நீ பிராமணன் ஆகிற வேதத்தினுடைய கருத்து. அது வரைக்கும் எல்லாரும் சூத்திரர்கள் தான்.
எப்போ ஒருத்தவன் பிரம்மஞானத்தை தேடுகிறானோ, தேடிக்கொண்டிருக்கிறானோ, தேடியவனோ அவன் பிராமணன் ஆகிறான்னு சொல்லுது. என்னை அறிவாய் என்னோடு பயணம் செய்வான்னு சொல்கிறார்ல. என்னோடு பயணம் செய்வான்னு அது சேர்ந்தே இருன்னு அர்த்தம். என்னை விட்டு, என்னுடைய சன்னதியை விட்டு, என்னுடைய பார்வையை விட்டு நீ விலகாதுன்னு அர்த்தம். சித்தான நீ சத்தான என்னோடு இருன்னு அர்த்தம். அங்கே சித்துன்னு சொன்னால் புரியாதுங்கிறதுனால அர்ஜுனன் மகாவிஷ்ணுங்கிற தத்துவத்தில் புரிய வைக்கிறாங்க. புரியுதா? நமக்கு முருகப்பெருமான் ஜெகத்குரு, ஸ்கந்தகுரு, சத்குரு, எல்லா குருவும் ஒரே ஏக குரு, ஒரே வார்த்தை என்னை பொறுத்தவரை. இவருக்கு மேலான குரு இருந்தால் நம்ம அடி பண்ணிக்கிறோம், கலை வணங்குகிறோம். நாம் ஒரு மார்க்கத்தில் போயின்னு இருக்கோம். நம்ம நோக்கம் இந்த 10 கோடி மக்களுக்கும் 1 கோடி சிஷ்யர்களை வச்சு உபநிஷத்துங்கிற வார்த்தையாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் உபநிஷத்து அது வேதாந்தம், அது ஒரு பிரம்மஞானம், அது ஒரு அமிர்தங்கிறதெல்லாம் அவன் உள்ளே வந்த பிற்பாடு படிப்படியாக அறிஞ்சிக்குவான். அதனால் இப்போ நீங்கள் சிரவணம் 12 ஆண்டுகள் சொன்னேன், 6 ஆண்டுகளில் சிரவணம் முடியறது. அடுத்த மனனத்துக்கு போகிறீங்க. மனனத்தில் சிரவணமும் நடக்கும், மனனமும் நடக்கும், உபாசனாவும் நடக்கும். உபாசனாங்கிறது என்னென்னா ஒரே சிந்தனை தான். மத் சித்தக மத் பரக. உபாசனாவுக்கு இதுதான் அடியனுடைய டெஃபினேஷன். சொந்த கருத்தில் வேதத்தில் இருக்கிறது தான். ஆனால் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எதை எங்கே கனெக்ட் பண்ணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு சொல்கிறேன். புரியுதா? அதனால் உபாசனா அப்படின்னு சொன்னால் தியானம் பண்ணுறேன் இருந்தாலும் ஏகாந்தத்தில் என்ன பண்ணுறேன்னா அவரையே நினைத்து அவரையே நோக்கி என்னை சிந்தித்து என்னை நோக்கி. அதான் அர்த்தம். மத் சித்தக மத் பரக அப்படின்னு இருந்து பாருங்களேன். எத்தனை கோடி வருஷங்கள் வீணடிச்சிருக்கோம். நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிறப்புன்னு தெரியுதா என்ன? இதுதான் நம்மளுக்கு முதல் பிறவி. நேராக நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், நேராக வேதாந்த கிளாஸ் வந்துட்டோம். அப்படியே இருக்கும் தெரியுதில்ல? மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் யாருக்கு எத்தனாவது பிறவி நம்மளால சொல்ல முடியும் ஒரு அனுமானத்தில். ஏன்னா அவனுடைய செயல்பாடுகள் என்னது? அறிவு நிலைகளில், செயல்பாடுகளில் இருக்கா இல்லையா? டிரான்சாக்ஷனில். அப்படி நம்ம ஒன்றும் வரலை. பல கோடி ஜென்மா ஒரு செல் உயிர்லேருந்து கடந்து இறைவனை நோக்கி இந்த அமைதியும் ஆனந்தம் தான் நம்மளுடைய குறிக்கோள். அது எங்கே இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்குது, சத்தில் இருக்குது. இந்த சத்தை நோக்கி தான் எல்லா ஜீவராசிகளும் பயணிக்குது. ஆனால் அதுக்கு தெரியுமானா அதுக்கு தெரியாது. இதை தான் தேடுறோம் அப்படின்னு தெரியாது. பணத்தை தேடுறவனுக்கு பணத்தை தான் தேடுறேன்னு தெரியும். இறைவனை தேடுறவனுக்கு இறைவனை தான் தேடுறேன்னு தெரியாமலேயே இறைவனை ஏன் தேடணும்? எதுக்காக தேடணும் இறைவனை? அங்கே தான் உனக்கு அமைதி இருக்குது, அங்கே தான் உனக்கு நிரந்தரமான ஆனந்தம் இருக்குது. இறைவன் அல்லாத நீ எத்தனை கோடி வருஷம் தபஸ் பண்ணாலும் அந்த அமைதி நிலையை நீ அனுபவிக்க முடியாது. அந்த தரிசனத்தை, அந்த அனுபூதியை அடைய முடியாது, அறியவே முடியாது. அதனால தான் பெரிய மகானுபாவுக்கெல்லாம் என்ன பண்ணிடுறான், ஒரு லெவல்லே கட் பண்ணி நிறுத்தி விட்டுடுது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லாத மாதிரி காமிக்குது. சுவாமி போடுற ட்ராமாலாம் பக்தர்களுக்கே உங்களுக்கே சிலது தெரியும். அடியே நிறைய ட்ராமா பார்த்துருக்கேன். சுவாமியினுடைய ட்ராமா திருவிளையாடல்களை பக்தர்களோடு அவர் விளையாடுற விளையாட்டு நல்லா எனக்கு தெரியும். அதனால் பல பேரை அந்த சர்க்கிள்குள்ளேயே வரவிட மாட்டார். பல பேரை ரொம்ப ரொம்ப எளிமையாக அவனை நோகாமல் அழகாக டைவர்ட் பண்ணி விட்ருவார். சில பேரை நோகாமல் திருத்துவார், சில பேரை வருந்த வைப்பார், சில பேரை சிந்திக்க வைப்பார், சில பேருக்கு பாடம் நடத்துவார், சில பேருக்கு எச்சரிக்கை கொடுப்பார், சில பேருக்கு தண்டனையும் உண்டு. எல்லாரையும் எல்லா கேட்டகரியிலையும் பார்த்துன்னு வரேன் நான். சொல்ல முடியாது. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போட்டோம். இப்போ நீங்கள் உபாசனா போக போகிறீங்க, மனனத்துக்கு போக போகிறீங்க. புதுசாக வந்தவங்க விவேகமாக விரைந்து அப்டேட் பண்ணிங்க. டெய்லி 1 ஆடியோ 2 ஆடியோ 3 ஆடியோன்னு விவேகமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையை வென்றெடுக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கதவும் திறக்க ஒரு ஆனந்தத்தினுடைய உச்சத்துக்கு போவீங்க. வாழ்க்கை அர்த்தமாகும். இதனால் வரைக்கும் எவ்வளோதோ பணம் சம்பாதிச்சிருப்போம், பேர் சம்பாதிச்சிருப்போம். அதை விட இது மேலானதை உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும். அதனால் அதுவே உங்களை வழி நடத்தும். அதில் நீங்கள் ஒன்றும் செயற்கையாக இருக்க வேண்டாம். எப்போதும் போல் நீங்கள் சிரத்தையாக இருந்தீங்கன்னா போதும். அனுஷ்டானங்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த அனுஷ்டானம் தான் இப்போ மனனமாக பண்ண போகிறோம்.
6 தத்துவம் இருக்கு இல்லையா, தீர்க்காலி நிரந்தரிய, அந்த வார்த்தை 6 அனுஷ்டானமாக வச்சுக்கிட்டு அதை தான் மனனும் சொல்கிறோம். அது எதை நோக்கினா மத்பரக மச்சித்தகன்னு சொல்லக்கூடிய சத்தை நோக்கிய பயணம். சத்து வேற சித்து வேறன்னா சத்து வேற சித்து வேற இல்லை, ஆனால் அனுபவத்தில் எப்படி இருக்கு, அது வேற இது வேற, அவருக்கும் நமக்கும் ஏனி வச்சாலும் எட்டாதுங்கிற மாதிரி நம்ம அனுபவத்தில் இருக்கிறோம்ல. இந்த அனுபவம் எது வரைக்கும்னா நீ வெளியில் வந்த மாதிரி ஃபீல் ஆகிறல்ல, நீ உள்ளே போ. இந்த உள்ளே போகிற விஷயம்தான் மிக நுட்பமானது, ரொம்ப ரொம்ப நுட்பமானது. அதுக்கு ஏகாந்தம் போ. மத்பரக மச்சித்தகங்கிற சிந்தனையோடு விசாரம் செய்ய 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 இந்த முதல்ல அதிசூன்யங்கிற சர்வஜ நிலையும், நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன், ஆனால் அதுதான் நீங்கள் கடக்க போகிறீங்க. ஆனால் கேப் இருக்குது. சர்வசித்தகங்கிற மகாசூன்ய நிலையும் கடந்தால் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஸ்வசிதம், அது பேர் நிஷ்டைன்னு பேர். அது பேர் நிஷ்டை, பிரம்மனிஷ்டை. எந்த செயலும் இருக்காது, சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தி, சர்வேஸ்வர நிலை. புரியுதா? சர்வேஸ்வர நிலை. அந்த நிலையை பேர் பராசூன்யம்னு சொல்லுது. கடைசி வார்த்தை பராசூன்யம். பரான்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆச்சாரிய பரமாச்சாரியம். புரியுதா? அதனால் உபாசனாவை நீங்கள் தொடங்க போகிறீங்க. இத்தனை நாள் வரைக்கும் நான் கேட்டேன், கேட்கவே இல்லாதவங்க கேளுங்க, கேட்டவங்க இப்போல்லாம் சாமிநாதெல்லாம் மனன நிலையில் தான் இருக்கார். அவர் ஈஸியாக இந்த உபாசனாவை நல்லா பண்ண முடியும். ஏன்னா சிந்தனை தொடர்ந்து ஒன்றை நோக்கி நீங்கள் பாக்கி வேலைகள்லாம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது, இன்னும் தெளிவாக நடக்கும், இன்னும் நல்ல குவாலிட்டியாக செய்வீங்க உங்கள் வேலையை. நிறைய அப்ரிசியேஷன் வரும், பொருளாதாரம் ஏறும், செழிப்பு இருக்கும், ஐஸ்வர்யம் கூடும். இதெல்லாம் நீங்கள் இடையில சைடில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ். அதனால் இந்த உபநிஷத்தில் இந்த சித்தானது சத்தில் கரையணும் அப்படின்னு சொன்னால் உபாசனமாகணும். அறிவு அனுபவமாக 3 நிலைகளில் நீங்கள் பரம்பொருளை அனுபூதி பண்ண போகிறீங்க. இப்போ அறிவு சிரவணம், அனுபவமாக மனனம், அனுபூதி நிதித்தியா. அனுபவம் வரைக்கும் நீங்களும் அவரும் வெவ்வேறுன்னு தான் தெரியும். இந்த வல்லமையும் வேறுபாடுகள் தெரியும், ஏற்றத்தாழ்வுகள் தெரியும். அனுபவத்தில் நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கிற ஃபீலாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் இதெல்லாம் யோசிக்கணும். தியானத்தில் யோசிக்கும் போது சுவாமி பூஜை முடிச்சுட்டு அங்கே உட்காடுறேன்ல, 5 நிமிஷம் உட்காடுறேன்ல, அங்கே சுவாமி அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாவனை உங்கள் அளவுக்கு எனக்கு இல்லை. நீங்கள்லாம் முன்னாடி உட்காந்து கேட்குறீங்க, இந்த பக்கம் பெண்கள் உட்காந்துருக்கீங்க, இந்த பக்கம் ஆண்கள் உட்காந்துருக்கேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், சுவாமிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன், வேலுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். சுவாமி இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் ஒரு பயமோ ஒரு பெரிய வேறுபாடோ இல்லை. வேறுபாடு ஒரு 5% தான் இருக்குது. 95% வேறுபாடு இல்லை. இல்லைன்னா நாங்கள் உட்காரவே மாட்டேன். சொல்கிறேன்ல, என்னை குருன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தயக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா அது மாதிரி அங்கே உட்கார மாட்டேன். எனக்கு அந்த எது இருந்தால் வேறுபாடுகள் இருந்தால். ஸோ 95% இன்றைக்கி தான் சிந்தித்தேன். அங்கே சாதாரணமாக சுவாமி இருக்காங்க, நாம் இருக்கோம், அப்படி தான் போகுது. புரியுதா? துவைத்தம் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? பக்தி தான் காரணம். பக்தி தான் ஆதாரம். எதை வேணாலும் விடலாம், பக்தி விடக்கூடாது. பக்தியில் தான் யோகம் ஏறி இருக்கு. சுவாமியே சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு யோகத்துக்கு வாங்குகிறாங்க. தஸ்மாத் 6 சாப்டர் முடிச்சுட்டு யோகத்துக்கு வா. தஸ்மாத் யோகி பவா அர்ஜுன அப்படின்னு இறுதியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உபாசனா பற்றி சொல்ல போகிறாங்க. எல்லாம் உபநிஷத்துலேருந்து எடுத்தது தான் மந்திரங்கள்லாம். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும், வியாசருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ், அந்த நன்றிகள், அந்த நமஸ்காரங்கள். வியாசர் வேறு, பெருமாள் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான். அவர் தான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கார். நம்ம அவங்களுடைய ஒர்க்கை நம்ம உள்ளே போனால் தான் தெரியுது எவ்வளோ மகத்தான வேலை பண்ணியிருக்காங்க. இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிற சான்றோர்கள் எப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் ஈக்குவலே பண்ண முடியாது. விலை மதிப்பில்லாத வேலையை பண்ணிட்டு போயிருக்காங்க.
விலை மதிப்பில்லாத நீங்கள் நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு விலை இருக்கா இல்லையா? ஆனால் இந்த வேதாந்தத்தில் அவங்க செஞ்சுருக்கிற வேலை சங்கரர் பா ஃபீல்டு ஒர்க்கெலாம் மன்னனாக செயல்பட்டுருக்காரு. அத்தனை வேறுபாடுகள், அத்தனை சண்டைகள், சச்சரவுகள், தான் தொண்டித்தனம் அப்படி நிறைஞ்சிருக்கிற நேரத்தில் பிறந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்று தான் போ வா, உனக்கு புரியலையா சொல்கிறேன், புரிஞ்சதுக்கப்புறம் அந்த பழசை விட்டுணும் நீ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கண்டிஷனை போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடும். அறிவை புகுத்திட்டோம் வச்சுங்களேன், மெய்ப்பொருளை உணர்த்திட்டோம் வச்சுங்களேன், அப்போ போய் பின்னாடி போகமாட்டான். இதுதான் மெய்யன்னு தெரிஞ்சிட்டா அப்போ நம்ம இவ்வளோ நாள் போய் அகம்பாவத்தினால அகங்காரத்தினால நான் விடமாட்டான் அப்படி இப்படிம்பான். ஆனால் அவனுடைய உள்மனதை என்ன சொல்லும், இது என்னதான் இருந்தாலும் இது கொள்கை, அது சத்தியங்கிற வேறுபாடை பிரித்து காட்டும். இப்போ இதில் சொல்லுதில்ல, பிரம்ம என்ன பிரகிருதி என்னங்கிற அறிவு உனக்கு வரும்னு சொல்லுது. நேற்று பார்த்தோமே, பிரம்மம் எது பிரகிருதி எது பஞ்சபூதம் எதுங்கிறது தெரியுமே. இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி முடியாது போல இருக்குது இந்த உபநிஷத்து. நேற்று சொன்னேன் இல்லையா, மகாகாசம் கடாகாசம்னு சொன்னேன். மகாகாசங்கிறது பரமாத்மா, ஆகாசம்னா ஆகாயம், ஆகாயத்தை பரமாத்மாவும் உங்களை ஜீவாத்மாவும் பிரித்து காமிக்குது. இப்படி தான் அனுபவம் இருக்குது. அவர் வேறு நாம் வேறு நினைக்கிறோம். அதில் மகாகாசம்தான் கடாகாசத்தில் இருக்குது. செல்லே எடுத்துன்னு வரக்கூடாது இந்த கிளாஸுக்கு. மகாகாசம்தான் கடாகாசத்தில் இருக்கு. கடாகாசங்கிறது ஒரு கடம் தான் வந்திருக்கிறதுல ஆகாயம் வரல. ஆகாயம் ஏற்கனவே இங்கே இருக்கிறது தான். அது புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ பரமாத்மா ஜீவாத்மா, இந்த கடங்கிறது நம்ம உடம்பு. இப்போ கடம் உடஞ்சால் கடம் பண்ணுனா ஆகாசம் உள்ளே வந்துச்சு, கடத்தை உடச்சா ஆகாசம் வெளில போச்சுன்னு நீங்கள் நம்ம சொல்கிறோம். அப்படி தானே அனுபவம் இருக்குது. ஆனால் உண்மை அதுவா? இல்லை, அது புரியுதா? தெளிவாக புரியுதா? அது ஒரு பெரிய மகாகாசம், அதில் ஒரு சுவரை கட்டுறோம், 4 சுவரை கட்டுறோம், ஒரு ரூம் ஆகிடுது. இந்த ரூமு என்னது, என் பேர் போட்டிருக்கேன், என்னது நான் கட்டினேன் அப்படிங்கிறோம். நீ செங்கல்லையும் சிமெண்ட்டையும் வச்சு தான் கட்டினியே தவிர ஸ்பேஸை கட்டினியா, ஸ்பேஸை உருவாக்குனியா, இந்த வேக்கண்ட்டை நீ உருவாக்குனியானா இல்லை, ஏற்கனவே இருக்கிறது. அது வரவும் இல்லை, அது போகவும் இல்லை. இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனையில் அந்த 4 சுவரையும் இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, அங்கே ஸ்பேஸ் எப்போதும் இருந்த ஸ்பேஸ் தான் வருது. இப்போ பானை நம்ம செஞ்சுருக்கோம், பானையை உடைக்கிறோம். பானை செஞ்சப்போ உள்ளே வெளியிலன்னு சொல்கிறோம். உள்ளே வெளியில், பானைக்குள்ளே பானைக்கு வெளியிலன்னு சொல்கிறோம், ஸ்பேஸை சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி உயிர் நமக்குள்ளே இருக்கே, வெளியிலேயும் பரமாத்மாவாக இருக்கார் அப்படி சொல்கிறோம். ஆனால் உடல் தான் வந்து போகுது, அது புரியுதா? பானை தான் வந்து போகுது, பானைக்கு உள்ள பானை தான் அழுக்காகுது. 5 தத்துவம் சொன்னல, உற்பத்தி பானை உற்பத்தி ஆகுது, நாசம் பானை உடையுது, தோஷம் அது பானை அழுக்காயிடுச்சு, விசேஷம் பானை பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது. ஆகாயத்துக்கு அதெல்லாம் எல்லாம் ஒரே தான். இந்த 4 அந்த ஆகாசத்துக்கு பொருந்தும், இந்த 4 உங்களுக்கு பொருந்தும். 5வது ஒன்று சம்பந்தம். அந்த ஆகாசத்துக்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அவர் தான் காரணம், நான் காரியம், இல்லை அவர் பரம்பொருள், நான் பரமாத்மா, நான் ஜீவாத்மா. சொல்கிறோமா இல்லையா? இது 5மே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. உற்பத்தி, நாசம், தோஷம், விசேஷம், சம்பந்தம். இந்த 5மே உனக்கும் இல்லை, பரம்பொருளுக்கும் இல்லை, கடாகாசத்துக்கும் இல்லை, மடாகாசத்துக்கும் இல்லை. அப்போ நீங்கள் உடம்பு வந்திருக்கே ஜி, உடம்பு வந்திருக்கே ஜி, உடம்பு வந்திருக்குல்ல, அதுவும் கண்ணுக்கு தெரியுதில்ல அப்படி சொன்னால் உடம்பை நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணுறோம். அது அனலைஸ் பண்ணுறது தான் சொல்லி சொல்கிறேன். உடம்புங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, உடம்பு எதால் செய்யப்பட்டது? பஞ்சபூதங்களால். பொதுவாக இந்த நம்ம கண்ணுக்கு தெரியுது அன்னமய கோஷம், மண்ணால் செய்யப்பட்டது. மண்ணால் செய்யப்பட்டதுன்னா மண்ணில் விளைஞ்ச பொருட்களை சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்து வச்சுருக்கோம். அதில் 7 தாதுக்கள் வளருது, மனம் 8வது தாதுவாக இருக்குது. இப்போ இந்த உடம்பு மண்ணால் செய்யப்பட்டது அப்படி வச்சுங்களேன். மண் எதால் செய்யப்பட்டதுன்னா நீரால் செய்யப்பட்டது. நீருடைய கெட்டி பகுதி தான் மண். நீர் எதால் செய்யப்பட்டதுன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், வாயு. அதுக்கு முன்னாடி அக்னி இருக்குன்னு வச்சுங்க, அக்னியும் வாயு தான். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், அதுவும் வாயு தான். ஆகாசம் இருக்குல்ல, அதுவும் வாயு தான். காட்ஸ் பார்ட்டிகளாக இருக்குது. ஆகாயங்கிறது வெட்டவெளி, அதுக்கு ஷேப் இல்லை, சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாத காட்ஸ் பார்ட்டிகள் ஃபுல்லாக இருக்குது. இதை சேர்த்தா ஆகாயம், இதை சேர்த்தா அக்னி, இதை சேர்த்தா வாட்டரு, இதை சேர்த்தா நிலம், இதை சேர்த்தா நீருன்னு ஒரு தத்துவம் தான் இருக்குது.
என்ன இருக்குது? ஆகாசங்கிற காட்ஸ் பார்ட்டிகள் தான் இருக்குது. புரியுதா? அதை தான் அத்வைதம்னு சொல்கிறோம். ஒன்று தானே இருக்கு. இப்போ ஆகாசம், இப்போ உடம்பும் ஆகாசம்தான், நீரும் ஆகாசம்தான், நிலமும் ஆகாசம்தான், காற்றும் ஆகாசம்தான், வாயும் ஆகாசம்தான். புரியுதா? 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 இது தத்துவம் ஒரு மைண்டில் வச்சுங்க. அதனால் ரெண்டுங்கிறது இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஆகாயம் ஒன்று தான் இருக்குது. நாம் பானை செஞ்சுட்டு இது சின்ன ஆகாயம், அது பெரிய ஆகாயம்னு விசேஷம் போடுறோம், பேர் வேற வச்சிடுறோம், வடிவம் வேற கொடுத்துட்றோம். வடிவம் கொடுத்தா ரூபம், பேர் வச்சா நாமம். அதுதான் நாம ரூபம்னு சொல்லுது. நேம் அண்ட் ஃபார்ம் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க. இது புரியுதா? இப்போ இந்த இந்த பிராணன், உயிர், ஓங்காரம், அம்பாள், சித்து எல்லாம் ஒன்று தான். இப்போ இது போய் ஒடுங்கணும். மனம் ஒடுங்குதுன்னு சொன்னாலும் சரி, சித்தம் ஒடுங்குதுன்னு சொன்னாலும் சரி, புத்தி ஒடுங்குதுன்னு சொன்னாலும் சரி, அகங்காரம் ஒடுங்குதுன்னு சொன்னாலும் சரி, பிராணன் ஒடுங்குதுன்னு சொன்னாலும் சரி, சூக்ஷ்மம், இதெல்லாம் ஒரே வார்த்தையில் சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லுவோம். சூக்ஷ்ம உடம்பு யார்? தைஜசன், ஹிரண்ய கர்ப்பன். தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன் தான் சூலமாக விஸ்வன் விராட்டாக இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பொருளுக்கும் காரணமாக ஒருத்தர் ஈசனாக இருக்கார் இல்லையா? அவர் காரணம், இவங்க ரெண்டு பேரும் காரியம். காரணம் காரியம் ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது தான் இந்த பரம் சத்து. புரியுதா? சத்துங்கிறது காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் 3 தத்துவம் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்ட 4வது நிலையில் துரியம்னு சொல்கிறோம். இது புரியுதா? இப்போ இந்த காற்று எங்கேருந்து உற்பத்தி? அன்றைக்கி ஒரு உபநிஷத்தில் பார்த்தோம். உயிரிலேருந்து, நாபியிலேருந்து, நாபிக்கிட்ட ஒரு சாணம் இருக்குது, அங்கே உயிர் இருக்குது, அங்கேருந்து தான் உயிர் தான் பிராணன். ஆமாம், அதை நம்ம ஹிருதயம்னு சில உபநிஷம் ஹிருதயம்னு சொல்லுவோம். ஹிருதயங்கிற வார்த்தை இந்த அங்கத்தை சொல்லலை, அது ஒரு லொக்கேஷன். நடுங்கிற வார்த்தை, நடு. அது ஹிருதயமாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆதார சக்கரமும் நடு தான், 7 இடமும் நடு தான், பூர்வமத்தியும் நடு தான், சகசராரமும் நடு தான், ஹிருதயமும் நடு தான். எந்த சக்கரம் இருக்கோ அந்த சக்கரத்துக்கு அது நடு. இப்போ நீங்கள் ஒரு உடம்பு இருக்கிறதுனால சுட்டி காட்டுறாங்க. உடம்பு இல்லைன்னா நிர்குணம் தானே பரம்பொருள், எங்கே படிப்பீங்க? அதனால் ஒரு இருக்கிற இடத்த வச்சு இல்லாத இடத்த புரியறதுக்காக சுட்டி காமிக்கிறாங்க. புரியுதா? ஒரு படத்தை வரைஞ்சாதானே நமக்கு புரியும். ஒரு மானோட உடம்பை வரைஞ்சாதானப்பா புரியும். அதுக்காக அது மாதிரி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இப்போது இந்த பிராணன், சித்து ஒடுங்குது. எப்போ ஒடுங்கும்? எப்போ ஓடும்? ஃப்ரீக்குவென்சி. இப்போ நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சிலாம், உங்களை மைண்டோடைய ஃப்ரீக்குவென்சி, நம்மளுடைய பாடியினுடைய ஃப்ரீக்குவென்சிலாம் இருக்குது. அதெல்லாம் அளக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் 140 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஏற்கனவே பேசியிருக்கேன். இதெல்லாம் திருமந்திரத்தில் இதில் பேசியிருக்கேன், முன்னாடி உள்ள உபநிஷத்தில் பேசியிருக்கேன், இந்த உபநிஷத்துலேயே பேசியிருக்கேன். இப்போ 140 தான் ஹையஸ்ட் உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி மனதோட. அதுக்கு மேலே போனால் மனம் பஸ்ட் ஆகிடும். ஹார்ட் அட்டாக்லாம் அங்கே தான் வருது. அப்போ நீங்கள் தியானம் பண்ண உங்களுடைய நிற்கும்போது ஒரு ஃப்ரீக்குவென்சி, நடக்கும்போது ஒரு ஃப்ரீக்குவென்சி, ஓடும்போது ஒரு ஃப்ரீக்குவென்சி, தூங்கும்போது ஒரு ஃப்ரீக்குவென்சி, செயல்படும் போது ஒரு ஃப்ரீக்குவென்சி, சாப்பிடும்போது ஒரு ஃப்ரீக்குவென்சின்னு அது என்ன பண்ணுது? அது விரியுது, சுருங்குது. இப்போ ஓடுறேன்னா ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும், நடக்கிறேன்னா அதை விட குறையும், உட்காரனா அதை விட குறையும், சாப்பிட்றேன்னா அதை விட குறையும், படுத்திருக்கேன்னா அதை விட குறையும். தியானம் பண்ணுறேன்னா தியானத்தில் தான் நீ என்ன பண்ண முடியும்? 0க்கு வரணும். 0க்கு போய் மறுபடியும் மைனஸ் கீழே போகணும். இந்த மைனஸ் கீழே போகிறீங்க பார்த்தீங்களா? இந்த பூஜ்ஜியம் வரும்போது பூர்வமத்தியில் அடங்கிடும். இப்போ அதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசியிருக்கேன், சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுடைய மூச்சு காற்று உள் வாங்குகிறோம், உள்ளே போய் நாபி வரைக்கும் போயிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு என்ன பண்ணுது? திரும்ப வெளியில் வருது. இப்படி உள்ளே போகிறது, இப்படி கீழே போய் மேலே வருது, மேலே இங்கிரிமாக வருது. அதில் ஒரு காற்று சகசிராரம் போகும், அது அப்புறம் பேசுகிறேன். இந்த தசவாயில் 9 வாய்க்கு உடம்புக்கு, ஒரு வாயு சிகரத்துக்கு, சிவத்துக்கு. இந்த 9 வாயும் உள்ளே போகுது, மேலே வருது, கீழே வருதில்ல, மேலே போகுது, கீழே வருதில்ல, உள்ளே வெளியேன்னு வருதில்ல. உள்ளே வெளியில் உள்ளே போகும்போது 8 இன்ச்சு உள்ளே போயிட்டு அது 8 இன்ச்சு தான் வெளியில் வரணும். ஆனால் உங்களுடைய உழைப்பு 12 இன்ச்சு வெளியில் போகுதுன்னு வச்சுங்க, போகுது.
12 இன்ச்சில் 8 போனால் 4 இன்ச்சு நஷ்டம்தான் டெய்லி. வாங்கிறது சம்பாதிக்கிறது 8 ரூபா, செலவு 12 ரூபா. அப்படி புரியுதா? இப்போ 8 இன்ச்சுக்கு போனது நீங்கள் தியானம் பண்ண என்ன ஆகும்னா இந்த மூச்சு காற்றினுடைய லெங்க்த்து வந்து குறையும். நீங்கள் உட்கார தியானம் பண்ண 8 இன்ச்சு 7 இன்ச்சு 6 5 3 2 மூக்குள்ளே போய் மூக்குலேருந்து புருவமத்தியில் வந்து 0 ஆகிடும். புருவமத்தியிலேருந்து நீங்கள் சகசிராரம் தான் மைனஸில் போகிறீங்க. அங்கே தான் அதிசூன்ய, மகாசூன்ய, பராசூன்யங்கிற 3 நிலைகளை தொட்டு சர்வஜன், சர்வசித்தக, சர்வேஸ்வர நிலையை நீங்கள் அடைகிறீங்க. அது புரியுதா? அப்போ நீங்கள் தியானம் பண்ணால் உங்கள் ஃப்ரீக்குவென்சி குறையும். ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சா உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஒரு பள்ளம் வருது, வேகமாக வண்டி ஓட்டுறீங்க, ஸ்பீடாக ஒரு பள்ளம் வருது, வேகமாக போகிறீங்க, பள்ளத்தை கடக்க முடியுமா, தாண்ட முடியுமா, லெஃப்ட்டு போக ரைட்டு போக முடியும். அதே ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சி போகுதுன்னா அங்கே பள்ளம் வருதா, வண்டியை நிறுத்தலாமா, லெஃப்ட்டில் போகலாமா, ரைட்டில் போகலாமா, ஜம்ப் பண்ணலாமா, சிந்திப்பீங்களா, சிந்திக்க மாட்டீங்க. அதே தான் விஷயம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உபாசனா உள்ளே போக போக நிறைய சூக்ஷ்மங்களை நீங்கள் அறிய ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்துக்கும் காரண காரியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற கிளாரிட்டி கிடச்சிடும். புரியுதா? இது பண்ணுறவங்கள பிரம்மஞானம் இருக்கிறவங்க டாப் 10 இருக்கிறதுக்கு காரணம் இது தான். தெரிஞ்சுக்கங்க, பிரம்மஞானம் தான் ஒரு மனிதனை டாப் 10 கொண்டு போகுது. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி சொல்கிறேன், டாப் 10 சொல்ல டாப்புக்கே கொண்டு போகுது. அது நம்ம பாரதத்தில் பிறந்தவனுக்கு சொல்லியே தரவன். அவன் நாடி நரம்புலையெல்லாம் ரிஷிகள் கலந்துருக்காங்க. அவனா அதனால தான் இந்தியன்ஸ் வேர்ல்டில் டாப் 10 இருக்கான். என்ன பிளட்டு, ரிஷி பிளட்டு. இந்த கழுதைகள்லாம் விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி குரு சாஸ்திரம் சம்பிரதாயமெல்லாம் அதை வந்து நாசம் பண்ணி விமர்சனம் பண்ணி நம்ம கல்ச்சரை உடைக்கிறது தான் மற்ற மதத்தினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்காங்க. போட்டோம், மாற்று கருத்து இருந்தால் அந்த ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து நார்த்துலலாம் அவன் பண்ணுற தபஸ் பார்த்தீங்கன்னா இந்த 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 நாட்டையும் அழிக்க முடியாது, இங்கே இருக்கிற கல்ச்சரையும் யாரும் அழிக்க முடியாது. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு தொட்டு காமிக்கிறேன். நம்ம நோக்கம் அதுவில்லை. நம்ம வந்து எல்லோரும் ஒன்று நினைக்கிறவங்க. அத்வைதம்னா அங்கே மதமே கிடையாது. அதனால் புரிஞ்சுங்க, எல்லோரும் ஒன்று தான். மற்றவங்க எப்படி இருக்கட்டும், நீங்கள் அப்படி இருங்க. அவங்க இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், நம்ம பார்வை ஆத்மாங்கிற பார்வை தான் பார்ப்போம். புரியுதா? அதில் பகைமையே யாருக்கிட்டையும் கொள்ளாதீங்க. நம்ம ட்ராக்கே வந்து யாருக்கிட்டையும் பகைமை கொள்கிற ட்ராக்கே அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியம் ரிதம் மத் பரக மத் சித்தகன்னு சொன்னல உபாசனால, அங்கே நீங்கள் சத்தியத்தையும் ரிதத்தையும் தான் கற்றுக்க போகிறீங்க. மெய்ப்பொருளையும் அதை அடையக்கூடிய முறையான வழிமுறையும் தான் கற்றுக்க போகிறீங்க. புரியுதா சொல்கிறது? அப்படி பார்த்தா எதா சங்கிப்த பிராணம் ஒடுங்கும்போது, உபாசனால பிராணம் ஒடுங்கும்போது, இது மந்திரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கு. இந்த மந்திரத்தை பற்றி ரொம்ப நேரம் ரொம்ப நாள் கூட பேசலாம் போல் இருக்கு. ஆனால் எடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டைம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பிளான் பண்ணிக்கணும். நம்ம நேற்றே சொல்லிட்டேன், மத்திய அதிகாரி, உத்தம அதிகாரி, அதம அதிகாரி எதில்? உபாசனால, அனுஷ்டானத்தில். சிரவணத்தில் ஒரு அதிகாரி சொன்னேன். அந்த சிரவணத்தில் நீங்கள் உங்களை உள்ளே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் உத்தம அதிகாரி இல்லை மத்தியம அதிகாரின்னு சொல்லி நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அதையே அப்படியே உபாசனால் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதில் படிக்கும்போது 5th படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், 10th படிக்கும்போது 6th ரேங்க் போனேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? உத்தம அதிகாரி எப்பயுமே உத்தம அதிகாரி தான். அலட்சியம் காட்டக்கூடாது. ஸ்ரத்தையா வித்யாவாக இருக்கணும். புரியுதா? இப்போது எதா சங்கீயத்தே பிராணன் சியம்னா என்னது? அழிந்து போகுது, நலிந்து போகுது. பிராணன் போச்சுன்னா, பிராணன் ஒடுங்கிச்சுன்னா வாசனா ஒடுங்கும், மனம் ஒடுங்கும். 3த்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. பிராணன், மனம், வாசனா. இது நாள் வரைக்கும் நீ சுபாவமாக இருந்த, என்ன தோணுதோ அதெல்லாம் செய்வேன். அது சரின்னு வர நினச்சிக்குவேன். நீ ஏன் மார்க் போட்டுக்குவேன்? மானசச்ச பிரளீயத்தை நன்றாக ஒடுங்குகிறது. ததா சமரசத்துவம், அந்த நிலையில் எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான். இப்போ தெரியுதா ஒன்று தான் எல்லாருன்னு?
எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான், உயிர் ஒன்று தான், ஆத்மா ஒன்று தான். கனெக்ஷன் தான் இப்போ சித்தில். இந்த கனெக்ஷனை இந்த உடம்பு விடுது, அது விடலை. இந்த கனெக்ஷனை இந்த உடம்பு பிக்கப் பண்ண முடியாத ஒரு தருணம் வரும்போது அது என்ன பண்ணுது, அந்த நெட்வொர்க்கை விட்டுடுது, வேறு வழியில். ஏன்னா உபாதி தானே இது. இதுக்கு தோன்றும் நிற்கும் காலம், இதுக்கு டைமும் ஸ்பேஸும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நீ உட்கார முடியும். உட்காரன்னா 2க்கு 2 அடி தான் உட்கார முடியும். இங்கே உட்காந்தா இன்னொரு இடத்துல நீ உட்காந்துருக்க முடியாது, இங்கே தான் உட்காந்துருக்க முடியும். அப்போ ஒன்று லிமிட்டட் இல்லையா, உடம்புக்கு உபாதிகளுக்கு லிமிட்டட். அப்புறம் டைம் இருக்குது, இவ்வளோ நேரம் தான் நீ உட்கார முடியும். அப்புறமா நீ என்ன ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சாஞ்சிடுவேன். கண்ணு கொஞ்சம் நேரம் தான் திறந்துருக்க முடியும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னது கண்ணை மூடிடும். சொல்கிறது புரியுதா? டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்பட்டுருக்கோம் மனுஷன். அதை பற்றி பேசுகிறேன், பின்னாடி பேசுகிறேன். டைம் அண்ட் ஸ்பேஸும் மித்தியா தான், எல்லாமே ரிலேட்டிவ் தான். எதை ரிலேட்டிவ் எல்லாருக்கும்? எல்லாம் சத்துக்கு ரிலேட்டிவ். இப்போ சமரசத்துவம் அவனுக்கு தெரியுது. சமாதிர் அபிதீயத்தை, அந்த நிலையில் அவன் எல்லாரையும் சர்வ ஆத்மபாவ் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறான், சமரசத்துவத்தை பார்க்குறான். அதை சமாதி நிலையில் அபிதீயத்தை சமாதின்னு சொல்கிறான். சமத்துவம் தயோரத்ர ஜீவாத்ம பரமாத்மனோ, இப்போ ஜீவனும் பரமாத்மனும் இணைந்த நிலை. சமஸ்த நஷ்ட சங்கல்பக, எத்தனைலாம் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும்னு ஏகப்பட்ட ஆசையை வச்சுருந்தல, நிறைய குறிக்கோள் வச்சுருந்தல, அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு குறிக்கோள் தான் இனிமேல் உனக்கு. சமஸ்த நஷ்ட சங்கல்பக சமாதிர, சங்கல்பங்கள்லாம் இல்லாத நிலை, ஆசைகள்லாம் இல்லாத நிலையில் உன்னை சமாதின்னு சொல்கிறாங்க. புரியுதா? பிரபாசூன்யம், மனசூன்யம், புத்திசூன்யம், நிராமயம். எல்லாம் சூக்ஷ்ம உடம்பு கம்ப்ளீட்டாக அவுட்டு. சூக்ஷ்ம உடம்பு தான் நம்மளை பாடாக படுத்துறது. சூக்ஷ்ம உடம்பு தான் பிறக்குது இறக்குது, அது பேர் சித்தம்னு பேர். அதுக்கு அதிபதி விஷ்ணு, அவர் தான் உயிர், அவர் தான் ஜீவாத்மா, அவர் தான் சித்து, அவர் தான் பஞ்சபூதம். அதனால தான் அவர் ஜெகத் அதிபதினு சொல்கிறது. பொதுமக்கள் கொண்டாடுறது, இப்போ மகாவிஷ்ணுவை கொண்டாடுறது என்ன காரணம்னா, வெளிச்சம், ஜெகத்துக்கு அதிபதி. இங்கே வாழணும், இங்கே நல்லா இருக்கணும், இங்கே வீடு கட்டணும், இங்கே அப்படி இருக்கணும், இப்படி சுகபோகமாக இருக்கணும்னா பெருமாள் தான் கதி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் ஜெகத் தத்துவம், ஜீவதத்துவம். ஜீவதத்துவம் ஜெகத் தத்துவம் ரெண்டுமே மகாவிஷ்ணு. சூக்ஷ்மம் ஸ்தூலம், இது ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக மூணாவது ஒன்று இருக்குது, ஈசன். அவர் தோண்ட மாட்டார், அவர் நிர்குணம். தோண்டுனா சகுனம், வடிவம் எடுத்தால் சகுனம் வரும், சகுனம் வந்தால் குணம் வரும், குணம் மனம் நிறம் எல்லாம் வரும், வடிவம் எல்லாம் இங்கே வரும். அவருக்கு வடிவமும் கிடையாது, குணமும் கிடையாது, குணாதீத்தன். இது புரியுதில்ல வித்தியாசம்? நம்ம அந்த தத்துவத்தில் தான் கோவில் கட்டியிருக்காங்க. புரியுதா? காரணேஸ்வரர் சைதாப்பேட்டை, ஞாபகம் வச்சுங்க. சர்வசூன்யம் நிராபாசம், எல்லாம் சூன்யமாச்சு, இப்போ எல்லாம் ஒடுங்கிச்சு. பிராணன் சித்து உயிர் ஓங்காரம் எல்லாம் இந்த தத்துவம் தான், மகாவிஷ்ணு தத்துவம். எல்லாம் சூன்யம், எல்லாம் ஆயிடுச்சு. சமாதி ரபீதி, எல்லாம் ஒடுங்கிட்டா சமாதி. சுயம் உச்சலித்தே தேகம் தேகி நித்திய சமாதினா. தேகம் அசையுது, செயல்படுது, வேலை பார்க்குது. தேகிங்கிற உயிர் அசைவதில்லை. அவன் இங்கே போவான் நடப்பான். யாரோ கேட்டாங்களா கர்மா இருக்கா? ரமணன் இருக்குன்னு. கர்மா கிடையாது, கர்மா ஆபாசம்னு பேர். அவங்க பிரசன்ஸில் எல்லாம் நடக்கும். அவர் சும்மா ஒரு காய்கறி வெட்டுவார், காலையில் சமையலுக்கு போய் காய்கறி வெட்டுவார். அந்த பில்டிங் வேலை நடக்கும்போது சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காரு, ஐடியாலாம் கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். இப்போ தான் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அவர் வேலை பார்த்தாரா அப்படின்னு இல்லை, அவங்கெல்லாம் இருந்தால் போதும், ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். நித்திய சமாதி நாம். அதனால் தேகம்ங்கிறது, தேகம் தேகின்னு 2 வார்த்தை இருக்குது. தேகம்ங்கிறது உடம்பு, தேகிங்கிறது அந்த உயிர். நிச்சலம், அந்த தேகி எப்படி இருக்கும்? சதா நிச்சலம், அசையாமல் இருக்குது. நமக்கு அசைகிற மாதிரி தெரியுதுல்ல, அதான் சலாபாசம். வஸ்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சா, அதான் வஸ்துவாபாசம். சலாபாசம் ஜன்மாபாசம், பிறந்தது. அதை தான் அங்கே சொன்னேன். இப்போ மாண்டூக்கிய பண்ணி சொன்னல, விசாரம் ஒன்று பண்ணோம்ல, உடம்பு வருது போகுதுன்னு சொல்கிறோம்.
உயிர் வருது போகுதுன்னு உடம்பு வரது போகிறது தான் உயிர் வருது போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அனுபவத்தில் அப்படி தெரியுது. அனுபூதியில் ஆகாய தத்துவத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தா இப்போ புரிஞ்சிருக்குமே. இப்போ இந்த உடம்பும் ஆகாசம்தான். ஒரு தத்துவத்தை வச்சு கௌடபாதர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. கௌடபாதர் யார்? சங்கரருடைய ஆச்சாரியருடைய ஆச்சாரியர். சங்கரருடைய ஆச்சாரியார், அவருக்கு மேலே பரமாச்சாரியர், மூன்றாவது குரு ட்ரெடிஷ்னலாக. நிச்சலம் தம் விஜானியாத் சமாதீர். அந்த இடத்துல அது அமைதியாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது, செயல்பட, அதாவது அதோடைய சோபாமே என்னது? ஆத்மா அசையாது. அசைகிறது மனம், புத்தி, சித்தம். இப்போது சர்வஜ நிலைக்கு சிரவணம் பண்ணணும், சர்வசித்தக்கு உபாசனா பண்ணணும், சர்வேஸ்வர நிலைக்கு அந்த நிதித்தியாசனம் பண்ணணும். அது பரா சூன்யம். இந்த 3 வார்த்தை முக்கியமாக அதை எழுதிங்க. பராசூன்யம், முதல்ல அதிசூன்யம், மகாசூன்யம், பராசூன்யம். சர்வஜக, சர்வசித்தக, சர்வேஸ்வரக. எத்திர மனோ யாத்தி தத்திர பரமபதம். இப்போ ஞானி ஆயிட்டான், அவனுக்கு ஞானம் பூர்ணமாக தெரியுது. முக்தனாக இருக்கான், ஜீவன் முக்தனாக இருக்கான். அவன் எங்கெல்லாம் போகிறானோ அந்த இடமெல்லாம் புனிதமாகும். அன்றைக்கி சொன்னல நீர் தத்துவம் மாதிரி தானும் புனிதமாக இருப்பான், தன்னை சார்ந்திருக்கிறவங்களையும் தூய்மைப்படுத்திடுவான். எத்திர மனோ யாத்தி, அவனுடைய மனம் எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் பரமபதம் அடையும். தத்திர பரம பிரம்ம சர்வத்திர சம அவசிதம். எல்லா இடத்துலையும் அவன் இருப்பான், எல்லா இடத்துலையும் தன்னை பார்ப்பான், எல்லாரையும் தன்னுள் பார்ப்பான், தன்னை எல்லாரிடத்திலும் பார்ப்பான். என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவுடைய கேரக்டர் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஒரே கேரக்டர். அத ஹைனம் தேவா உச்சுன் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்காலத்தினுடைய 9 சக்கரத்தை பற்றி பேசுது. பதஞ்சலி யோக சூத்திரம் நான் 7 ஆதாரம் தான் சொல்கிறேன், இவர் 9 ஆதார சக்கரத்தை சொல்கிறார். அதை பற்றிய விவேகத்தை சொல்லுங்கள். நவச்சக்கர விவேக அனுப்ரூஹிதி ததேதி சஹோவாச்ச ஆதாரே. பிரம்மச்சக்கரம், மூலச்சக்கரம், மூலாதார சக்கரம். பகமண்டலாக்காரம் தத்திர மூலம் கந்தே சக்தி. இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, ஸ்பைனல் கார்டுடைய ஆரம்பம் அது கந்தம்னு பேர். இந்த வேல் தத்துவம் சொன்னல, வேல் ஸ்பைனல் கார்டு, அதில் இலை, முன்னாடி நுட்பம், அகலம், ஆழம். வேலுடைய தத்துவம் ஞானமானது, நுட்பமானது, அகலமானது, ஆழமானது. அந்த தத்துவம் தான் வேல். அது ஸ்பெம்முடைய ஸ்ட்ரக்சரும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரக்சரும், அதில் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இடாநாடி பிங்களா நாடியினுடைய ஸ்ட்ரக்சரும், நடுவில் இருக்கக்கூடிய அந்த வேல் தான் இந்த சுஷ்மனா நாடியாகவும் சித்தர்கள் வடிவமைச்சிருக்காங்க. புரியுதா? ஆயுத எழுத்துங்கிறது என்னன்னா 3 எழுத்து, முக்கோணம். அதான் பிட்யூட்ரி, பீனியல், ஹைப்போதாலமஸா, இந்த 3 முக்கோணம் இருக்குது. அதை மாடம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். வீட்டில் கிராமத்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் மாடம் இருக்கும், அதில் விளக்கேற்றிருப்பாங்க. அந்த விளக்கு தான் பரம்பொருள். அர்த்தம் புரியுதா? அவ்வளோ நிலையாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பேசியிருக்கேன் ஏற்கனவே. இதெல்லாம் புதுசாக கேட்குற மாதிரி கேட்பீங்க. அப்படியே சொல்லட்டுமே, ஜி சும்மா தானே இருக்கார். என்னாச்சு? இப்போ என்னாச்சுன்னா இங்கே அந்த மூலாதார சக்கரத்தை சொல்லுது. கந்தே சக்தி பாவக்காக்காரம், ஒரு சுடராய் உள்ள ஆழத்தில், மூலாதாரத்தில் மூல அக்னி, மூலாதாரத்தில் மூல அக்னி, அதுதான் 5 அக்னிக்கு ஆதாரமாக இருக்குது. தத்ரேவ காமரூப பீடம், காமபீடம்னு பேர். காமகோடின்னு சொல்கிறேன்னு, காமாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இச்சாசக்தி கொடுக்கறது அதுதான். எல்லா ஆசைகளையும் நம்மளை இயக்கிறது அதுதான். ஆசை இருந்தால் தான் செயல்படுவோம். எனக்கு ஆசையே இல்லை செயல்படுறேன்னு சொன்னால் அது ஞானிகள் தான் செயல்படுவாங்க, நிஷ்காமியமாக செய்வாங்க செயல்பாடுகள்லாம். இந்த பூஜையெல்லாம் நிஷ்காமியந்தான், கிரிவலம் நிஷ்காமியந்தான், நம்ம தொண்டு செய்கிறதெல்லாம் நிஷ்காமியந்தான். அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காது, நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவான், பண்ணிகிட்டே இருப்போம். கொடுத்தா சரி, கொடுக்காதுனாலும் சரி, கண்டிப்பாக கொடுப்பார்.
ஆனால் கேட்டு தான் செய்கிறதில்ல. கேட்டுட்டு இப்போ நான் சம்சாரி எப்படி இருப்பான், நான் 108 சுற்றி சுற்றுறேன், எனக்கு என்ன தருவேன் சாமிகிட்ட அக்ரிமெண்ட்டு, எனக்கு வேலை வேணும், டெய்லி 108 சுற்றுறேன், என்றைக்கு தருவாய் சொல்லு, எவ்வளோ சம்பளம், அதெல்லாம் முன்னாடியே சொல்லிவிடு. அதை வச்சு தான் நான் சுற்றலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கலான்னு. சம்சாரியுடைய கேரக்டர் அது. ஒன்று கொடுத்தா வியாபாரம் தான் அவனுக்கு. நான் நீ எனக்கு ஒன்று கொடுக்குறேன்னா நான் செய்கிறேன்பான். இப்போ டிப்ளையே சில நேரம் வந்து இந்த அன்னதானம் போட்டி போட்டு தான் எப்பயுமே இண்டிவிஜுவல் பில்லு போடுறதில்ல, பொதுவாக யாராவது ஒருத்தவங்க ஏற்றுவாங்க. அதில் பார்த்தா ஒரே போட்டி ஒரு 6 மாதம் போல். என்ன இவ்வளோது ஞானம் தர்மம் நிறைஞ்சிருச்சு போல் இருக்கு, தர்மம் பரவிடுச்சு போல் இருக்கு, பரவாயில்ல நம்ம வார்த்தைகள் இவ்வளோ பெரியாட்டி கொடுத்து எல்லோரும் போட்டி போட்டு நான் பண்ணுறேன், மத்தியானம் நான் பண்ணேன், சாயந்தரம் எப்படி பண்ணுறேன்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அப்படி போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வருஷத்தில் அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சித்தி ஆகிடுச்சு. சித்தியான அதுக்கப்புறமா எதுவும் பர்ஸே திறக்க மாட்டேங்குது. பர்ஸை நான் தூக்கி போட்டேன், ஜிபேலாம் கிடையாது, செல்லே எடுத்துன்னு வரல. இன்னும் எனக்கு கொஞ்சம் என்ன யோசிக்க வச்சுட்டாங்க, என்ன நடக்குது இங்கேன்னு. அப்புறமா பார்த்தா எல்லாருக்கும் காரியம் ஆயிடுச்சு. ஆனால் காரிய நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்டாக செய்கிறாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் ஒரு 99% அப்படி இருக்காங்க. புரியுதில்ல, 1% எப்பயுமே நிஷ்காமியம். அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, ஓ பிரார்த்தனைக்காக பண்ணியிருக்கான், நான் பண்ணுறேன் ஏதோ ஒரே போட்டி வேறு, என்கிட்ட வந்து ஒரே ஆர்குமெண்ட் வேறு வந்துச்சு. நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டான், நான் தானே ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படி கேட்பாங்க. மத்தியான சாப்பாடு நான் பண்ணுறேன், நைட்டு சாப்பாடு. அப்புறமா பார்த்தா காரியம் முடிஞ்சு 2025 பார்த்தா எல்லாம் சூன்யமாகிடுச்சு. அப்புறமா தான் தெரியுது எல்லாம் பிரார்த்தனை வசமாக பண்ணியிருக்கு, காரியம் முடிஞ்சோடனே கலட்டி விட்டுருச்சு அப்படின்னு. இப்போ என்னாச்சு, இந்த ஆசையை கொடுக்கக்கூடிய சக்கரம், மூலாதார சக்கரம், காமபீடம்னு பேர் அந்த இடம். துவத்திய சுவாதிஷ்டான சக்கரம், சடுதலம் ஆறிதல், தன்மத்திய பশ্চিமாதி அபிமுகம், மேற்கு நோக்கிய பார்வையில் ஒரு லிங்கம் இருக்குது, சிவலிங்கம். பிரவாலுங்கரம்னா ஒரு தோரம்பருப்பு போல் ஒரு சிவலிங்கம், அந்த சைஸுக்கு. நாகலிங்க பூவில் நடுவில் ஒன்று இருக்கும் பாருங்க, சின்னதாக, அது மாதிரி அங்கே இருக்கே. புரிஞ்சிருக்கோம், நாகலிங்கம் டக்குன்னு புரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. பிரபாலுங்கர் சதுர்ஷ தியாயே, அதை நீங்கள் தியானித்தா சுவாதிஷ்டானத்தில் அது என்ன கொடுக்கும்னா, தத்திர ஏவா உட்யானம் பீட்டம், உட்யான பீட்டம்னு பேர். ஜெகத் ஆகர்ஷணம், வசீகரம். இந்த ஜகத்து உங்கள் மேலே வசீகரம் கொள்ளும். நீங்கள் எந்த பெயிண்ட் அடிச்சிக்க வேண்டாம், கலர் பூசிக்க வேண்டாம், உங்களை எல்லோரும் பார்ப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு, என்ன தான் பார்க்கணும், என்ன தான் கவனிக்கணும். அது என்னமோ ஒரு மூடு, என்னமோ ஒரு ஹேபிட். அது நல்ல ஹேபிட்டோ கெட்ட ஹேபிட்டோ எல்லாருக்கும் இருக்காது, ஆண் பெண் எல்லாருக்குமே இருக்கு. ஜெகத் ஆகர்ஷம், அந்த ஜகத்து உங்களை பார்க்கும். அதுவே மித்து, ஜெகத்தே மித்து. அது நிற்கும் தோன்றும், நிற்கும் மறைஞ்சிரும். இது ஒரு மித்து. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், பொய் பின்னாடி எப்படிலாம் மக்கள் போகிறாங்கன்னு. நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லாமே போயிடும் தெரியுமில்ல. பீரோ ஃபுல்லாக சீரோன்னு பொய்யா சொன்னான். ஆகர்ஷணம் கொடுக்கும். இந்த இடத்துல தியானம் பண்ணிங்கன்னா என்ன இடம்? சுவாதிஷ்டானம். அடுத்தது நாபி சக்கரம், மணிபுரகம், பஞ்சாவிருத்தம், 5 இதழ் கொண்ட தாமரை, 5 சுருளாக இருக்குது. அதுதான் குண்டலினி. தன் மத்திய குண்டலினி, பாலார்க்க கோடி பிரபம். இதனுடைய ஆற்றல் பார்த்திங்களா, பாலார்க்கன்னா ஒரு இளைய சூரியன். சூரியன் சின்னதாக மெதுவாக, இளைய சூரியன் பெரிய சூரியன்லாம் கிடையாது, ஒரு சூரியன் தான். ஆனால் ஆரம்பத்தில் உதிக்கும் போது எப்படி இருக்கும், பிரகாசிக்கும். அது வந்து கோடி சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவு பிரகாசம் உள்ள வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. உன்னுடைய உயிரினுடைய ஆற்றல் புரிஞ்சுக்குங்க. உங்கள் உயிரினுடைய ஆற்றல் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல். ஒரு சூரியனே சமாளிக்க முடியல, 1 கோடி சூரியனே சொல்லுது. அந்த அளவுக்கு பிரபா இருக்குது. தடித்து பிரபாம், மின்னல் போல. தியாய சாமர்த்திய சக்தி. இதில் நீங்கள் தியானம் பண்ணால், மணிப்பூரகத்தில் தியானம் பண்ணால்
சாமர்த்திய சக்தி, எதையும் வெல்லக்கூடிய சாமர்த்திய சக்தி. சர்வசித்தாக. அப்போ நீங்கள் சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா காரியங்களை சித்தி பண்ணுங்க. முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதுக்கான சாமர்த்தியத்தை அது கொடுக்குது. அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சர்வசித்த பிரதா பவதி. அங்கே சொன்னது சங்கல்ப மாத்திரேன்னு. மேலே ஏறுறோம் இல்லையா, அங்கே சொல்கிற தியானத்தில் வரக்கூடிய சமாதியில் வரக்கூடிய சித்தி இருக்குல்ல, அது நிரந்தரம். இது முயற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆச்சா, கீழே இதெல்லாம் உடம்பில் நடக்கிறது. மணிப்பூரக சக்கரம். அடுத்தது ஹிருதய சக்கரம். அஷ்டதளம் 8 இதழ் கொண்டது. கீழ்நோக்கி இப்படி கவுந்திருக்கு. தன்மத்திய ஜோதிர்மய லிங்காக்காரதிய அங்கே லிங்கம் இருக்குது. சைவ ஹம்சகலா, அந்த ஆத்மா அங்கே இருக்குது. ஹம்சகலா சோகம். இதில் தியானம் பண்ணினீங்கன்னா, ஹிருதயத்தை தியானம் பண்ணால் சர்வப்பிரியாக, எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். முன்னாடி எல்லோரும் உங்களை பார்ப்பாங்கல்ல, அதை விட இது மேலானது. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். முருகனை எல்லாருக்கும் பிடிக்கும், அது தெரியுமா? சில பேர் சில கடவுளை கும்பிட மாட்டான். ஆனால் எல்லோரும் ஐயங்கார் வரைக்கும் வந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு போவாங்க. முருகப்பெருமானை சொல்கிறேன். ஐயர் ஐயங்காரெலாம் முருகன்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் கனெக்டிங் பீப்புள். இது தாய் தந்தையார், அது மாமனார் மாமியார் கூட ரொம்ப அற்புதமாக நம்ம பெரியவங்க வடிவமைச்சிருக்காங்க. சர்வப்பிரியாக, எல்லாருக்கும் பிரியமானவங்களாக இருப்பீங்க. எங்கே? ஹிருதயத்தில் தியானம் பண்ணால். சர்வலோக வசியகரி. இங்கே மட்டும் இல்லை, எல்லா லோகத்துலேயும் ஆத்மாவை விளங்குறீங்க அப்படின்னா அவ்வளோதான். அடுத்த கண்டச்சக்கரம், கழுத்து. சத்துராங்கலம் 4 அங்குலம் இருக்குது. தத்திர வாமே இடா சந்திர நாடி, தட்சிணே பிங்களா சூரிய நாடி. இடது பக்கம் சந்திர நாடி, வலது பக்கம் சூரிய நாடி, நடுவில் சுஷ்மனா நாடி. ஸ்வேதவர்ணா, வெள்ளை நிறத்தில் இருக்கான். இந்த சுஷ்மனா நாடிக்கு கலர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? வெள்ளை நிறத்தில் இருக்கான் சுஷ்மனா நாடி. தியாயே, தியானிக்க. ஏவம் வேதா அநாகத்தம் சித்த பவதி. ஓங்கார சித்தி அடைகிறது. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு சித்தி கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் அது சித்தப்பிரதா. ஒரு காரியத்தை எப்படி ஜெயம் பண்ணுறதுங்கிறது சொல்லி கொடுக்குமா ஹிருதய சக்கரம். புரியுதா? சர்வ ரகசியத்தையும் அது சூக்ஷ்மத்தையும் அறியக்கூடிய தத்துவம் உடையது. அடுத்தது தாலு சக்கரா. தாலு சக்கரன்னா மேல்வாய், ஹார்ட் பேலட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லிங்குவிஸ்டிக் படித்தா இது தெரியும். ஹார்ட் பேலட்டுன்னு சொல்லுவாங்க, மேல் பகுதி. தாலு சக்கரம். அதில் மேலே மணி மாதிரி ஒன்று தொங்குதுல, உள்நாக்கு. தாலு சக்கரா தத்திர அமிர்ததாரா. இந்த தலைக்குள்ளே நல்லா பரம்பொருளையே சிந்திக்கிறாங்க இல்லையா, பூஜை தியானம் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சித்தர்கள். அவங்க நினச்சா சித்தி ஆகும். சித்தர்கள்னால் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கிறீங்க, அந்த காரியம் சித்தி ஆகுதுன்னா நீங்கள் சித்தர்கள். ஒன்று நடந்துச்சு, ஒரு வருஷத்தில் அப்படி சொல்லக்கூடாது, எல்லாமே நடக்கும். அங்கே தான் நம்ம வேறுபட்டு நிற்கிறோம். இந்த கோவிலில் அடியன் வந்ததுலேருந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த காரியத்தை சுவாமிக்கு நினச்சாலும் ஒரு நாள் தான் மேக்சிமம். 10 நிமிஷமோ, 1 மணி நேரமோ, 3 மணி நேரமோ, 5 மணி நேரமோ, ஒரு நாள் தான் மேக்சிமம். அதுக்குள்ளேயே எதை சங்கல்பம் பண்ணுறோமோ அது வந்துடும். அடியார்களுக்கு நினைக்கும் போது 1 வாரமோ 1 மாதத்துக்குள்ளேயே நடந்துடும். அடியனுக்கு நான் கேட்டதில்லை. இப்போ அடியனுக்கும் குழந்தைங்க வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பார்த்துக்கோ, அவ்வளோதான், நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பட்டும் படாமல் தான் இருப்பேன். அந்த குழந்தைங்கள் வளர வளர அவங்களுடைய சகல சித்திகளும் சகல தேவைகளும் மிராக்கலாக நடக்குது. நான் சொன்னதானே உங்களுக்கு தெரியும், மிராக்கலாக நடக்குது, சொல்லவே முடியாது. நான் என் கையை விட்டு பணம் செலவு பண்ணால் அந்த பணம் வேறொரு விதமாக யாராவது கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. ஆமாம், மிராக்கள். தத்திர அமிர்ததாரா. இந்த சகசிராரத்தில் சதா சத்தியை நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வீரியமானது மேலே ஏறி இருக்கும். அமிர்தமாக வீரியமானது தபஸ்னால் ஆற்றல் மேலே வாயுவாகி மேலே நிவேதனமாகி பிரசாதமாக அங்கே காத்திருக்கும். அது ஒரு ட்ராப் ஒரு நாளைக்கு உங்களுக்கு, ஒரு ட்ராப்பு போதும், ஓவராக பருக முடியாது. அமிர்தம் அது, அதான் அமிர்ததாரா. அது அந்த உள்நாக்கு வழியாக தான் உங்கள் உடம்பு ஃபுல்லாக நாடி நரம்பு வலையாக எல்லாருக்கும் பாயுது. புரியுதா?
அதை சொல்லுதுங்க. தத்திர அமிர்ததாரா பிரவாகம் கண்டி கண்டி போல் ஒரு மணி போல் இருக்குது. லிங்க வடிவம் மூல சக்கரந்து ராஜதந்த அவலம்பினி. இந்த மேல் பல்லில் 2 பல்லு ராஜப்பல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இதனுடைய வேர் பகுதியும் அந்த மணி தொங்குற உள்நாக்கும் கனெக்ஷனாக இருக்குது. அதாவது மேல் பகுதி மொத்தம் வேரெலாம் நாடி நரம்பெல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆக தானே இருக்கும். ஒன்று ஒன்று ஓடும், இங்கே ஓடும், அங்கங்கே ஓடும். எல்லாம் ஒரு பாயிண்டில் வச்சா எல்லாருக்கும் பரவும்ல. அது வழியாக ராஜதந்தனுடைய வேரும் அதனுடைய வேரும் கனெக்டாக இருக்குதுன்னு சொல்லுது. ராஜதந்தாவலம்பினி விவரம் துவாதசாரம் 10 இதழோ 12 இதழ் கொண்ட தாமரை. தத்திர சூன்யம் தியாயேத் அங்கே அமைதி நிலையில் தியானிக்க சித்தலையோ இங்கே தான் இந்த அந்த மணி இருக்கலே ஹார்டு பேலட்டு தாலு சக்கரன்னு அது வரைக்கும் தான் நீ உங்கள் மனம். அதுக்கப்புறம் மனம் இல்லை, சூக்ஷ்ம உடம்பு எதுவுமே இல்லை, சித்து ஒன்று தான் இருக்குது. அங்கே தான் நீங்கள் என்ன ஆகிறீங்க, பியூர் சித்தாகிறீங்க, மேலே ஏற போகிறீங்க. இந்த கனெக்ஷன் பின்னாடி கனெக்ஷன் மேலே, அதான் முக்கோணம். பூர்வ மத்தி பின்னாடி பீனியல், மேலே ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டி பீனியல் ஹைப்போதாலமஸ். அதான் இப்படி இருக்குது முக்கோணம். புரியுதா? இப்படி இருக்குது. அந்த முக்கோணத்தில் மேலே ஏறதுக்கு முன்னாடியே சித்தம் லயமாகிடும். இனிமேல் சித்தம்ங்கிறது ஒன்று கிடையாது, சூக்ஷ்ம உடம்பு கிடையாது. தியானத்தில் உள்ள மேலே ஏற ஏற உன் உடம்பை மறந்துடுவேன், மனசை மறந்துடுவேன், புத்தியை மறந்துடுவேன், அகங்காரத்தை விட்டுருவேன், சித்து ஸ்வரூபமாக இருப்பேன். சுவாமியை சந்திக்க போகிறோம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம்னு என்ன பண்ணுவேன்? சுவாமி கிட்ட கர்ப்பகிரகம் ரொம்ப நேரம் க்யூவில் நின்று 5 மணி நேரம் 6 மணி நேரம் 3 நாள்லாம் எதுக்கு நிற்க வைக்கிறாங்க? டெய்லி ஒழுங்காக பெருமாளை கும்பிட்டா அவ்வளோ நேரம் நிற்க வைப்பாரா? என்றைக்காவது ஒரு நாள் கும்பிட்றது, வருஷத்துக்கு ஒரு நாள் போய் கும்பிட்றது. என்ன பண்ணுது? எங்களுக்கு நேரமே இல்லை, முக்கியமாக நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு 4 நாள் 5 நாள் டெய்லி பெருமாள் கும்பிடுங்க, அவ்வளோ நேரம் நிற்க முக்கியம் வேணும். டெய்லி வாரம் தரிசனம் பண்ணுறவங்களாம் இருக்கான். டெய்லி தரிசனம் பண்ண லோக்கலில் இருக்கிறோம், பண்ணுவானா பண்ண மாட்டானா? பண்ணுவான். நம்ம ஆளுங்க சொல்லணுமா? பெருமாளை பார்க்க பணம். பெருமாள் சூப்பர் மால்லாம் பார்த்துருப்பீங்க. பெருமாள் இது சித்தலயோ பவதி. சப்தமாக 7வது சக்கரம் பூச்சக்கரம், புரோமதி சக்கரம், இதான் பிட்யூட்டி. அங்குஷ்டா மாத்திரம், கட்டை விரல் அளவு 1 இன்ச்சு. ஞான நேத்திரம் அறிவுக்கண், அதெல்லாம் உங்களுக்கு திறந்தாச்சு. எப்படி உங்களுக்கு அறிவுக்கண் திறந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் வேலையில் அனுஷ்டானம் வந்துடும், தெளிவு பிறந்துடும். ஆகா நம்ம லைஃப்பை விட்டுட்டோமோன்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா நெற்றிக்கண் திறந்துச்சுன்னு அர்த்தம். இங்கே இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி யாருக்கெல்லாம் தோன்றிருக்கு கை தூக்குங்க. என்னை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் லைஃப்பை விட்டுட்டோன்னு ஒரு ஃபீல் ஆச்சுல்ல, எனக்கும் ஒரு நாள் ஆகிருக்கும். எனக்கு ஆகிருக்கு. ஏன்னா சுவாமி இந்த ஞானமெல்லாம் உள்ளே இருந்தால் கூட இது சுவாமி அங்கீகரிக்கிறாங்கல்ல, மந்திரம் மூலிமா நம்ம ஞானத்தை அங்கீகரிக்கிறாங்கள. உலகத்தில் யாரும் அதை பண்ண மாட்டாங்க. உங்களை பிரம்மம்னு யார் சொல்கிறா? குரு சொல்லுவாங்க, இல்லை வேதம் சொல்லும். குரு சொந்த கருத்தில் வேதத்தில் இருக்கிறது தான் எடுத்து சொல்கிறாங்க. வேதம் ஒன்று தான் உங்களை அங்கீகரிக்குது, வேறு யாரும் அங்கீகரிக்க மாட்டான். உனக்கு உண்மையான இருந்தால் கூட இல்லை, ஒன்று அப்படி இல்லைம்மா. அப்படி கேட்ட உலகத்தில் லைஃப்பை விட்டுட்டோமோ கொஞ்சம் முன்னாடியே இது தெரிஞ்சு. எனக்கு என்ன, இந்த விழிப்பு நிலை இந்த சுவாமி இந்த ராஜகோபுரமெல்லாம் முடிச்சுட்டு அவர் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு. நாம் மானுடம். ஆனால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. என்ன எதிர்பார்ப்பு? இந்நேரம் 1 கோடி பேர் தொட்டிருப்பேன். இந்நேரம் 1000 சென்டர் உருவாகி எல்லா இடத்துலையும் உபநிஷத்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அவர் என்ன, நான் ஏன் லேட் பண்ணாருன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு ஆயுள் இருக்குது இன்னும் கொஞ்சம், என்ன பண்ண போகிற, நீ சும்மா இருக்க மாட்டேல்ல, இதை செய்ய, ஆயுள முடியும், உன் கனவோ நிறைவேறும்னு பிளான் போட்டுட்டார். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அப்படி தான் புரிஞ்சிச்சு. தத்திர ஞான நேத்திரம் அறிவுக்கண் திறக்கப்படும். லைஃப்பை விட்டுட்டோமோன்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அறிவுக்கண்ணு திறந்தாச்சுன்னு அர்த்தம். அதுதான் முதல் அங்கீகாரம். ஆமாம், விட்டுட்டோம்ல, மெய்ப்பொருள் தெரியுதில்ல. ஆகா இது மெய், இது பொய். இவ்வளோ நாள் பொய்யை டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்காக உயிரை விட்றானே, பொய்யுக்காக உயிரை விட்றான்ப்பா. தன்னுடைய ஹிருதயத்தை சம்மட்டியால் அடிச்சுக்கிறான்ப்பா. சாப்பிட மாட்றான், தூங்க மாட்றான்,
ஒய்ஃபை திட்டுறான், குழந்தைங்களை கடித்து கொதறான். இருக்கானா இல்லையா? மனித நிலையில் இருக்கான் ஒவ்வொருத்தனும். சொன்னால் ஜி மதிக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் மோரக்கட்டைக்கு ஒரு மதிக்கவே மாட்டேங்கிறாமா. உங்கள்கிட்ட ஒன்று பக்தி இருக்கணும், இல்லை ஞானம் இருக்கணும், இல்லை யோகம் இருக்கணும், இல்லை பரோபகார்த்தம் இருக்கணும். நாலுமே இல்லை உங்கள்கிட்ட. உங்கள் மேலே எப்படி மதிப்பு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மதிக்க மாட்டேங்கிறேன். என்ன நான் என் வேலையில் என் ட்ராக்கில் நான் போயின்ட்டுருக்கேன். உங்கள் ட்ராக்கில் நான் கிராஸ் பண்ணால் நீங்கள் சொல்லலாம், எங்கள் ட்ராக்கில் கிராஸ் பண்ணுறாரு சொல்லலாம். நான் ஒதுங்கி தான் போவேன் எப்பயுமே. நான் சாமி கும்பிடும்போது பின்னாடி யாருக்கும் மறைக்கிறான்னா 100 வாட்டி திரும்பி பார்ப்பேன். அந்தளவுக்கு ஓரமாக நின்று தான் சாமி, எங்கள் கோவில்லையே நம்ம கோவில்லையே சொல்கிறேன். நம்ம கும்பிட்டாலும் சரி கும்பிட்டாருனாலும் சரி நம்ம ஓரமாக நின்னாலே போதும். என்றைக்கோ ஒரு நாள் தான் போவேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் கந்த சஷ்டி அன்றைக்கி மேலே ஏறுறேன். பிரம்மோற்சவம் அன்றைக்கி ஒரு நாள் பால்கோடங்காவடிக்கு ஏறுறோம். வேறு எங்கே ஏறுறோம்? சான்ஸே இல்லை. போய் தான் ஆகணும், போய் தான் வந்து தான் ஆகணும். மேலே போகலன்னா அவ்வளோதான், ரைடு விட்ருவார் சாமிநாத சுவாமி, நம்மளை ஏமாற்ற முடியாது. அதனால் தத்திர ஞான நேத்திர தீப சிகாக்காரம், ஞான நேத்திரம் திறக்கும். தீப சிகாக்காரம், தீப விளக்கத்தினுடைய சுடர் மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியும். ததேவ கபால கந்த வாக்கு சித்திதம், அவனுக்கு வாக்கு சித்தி, அவன் சொல்கிறது பலிக்கும். பவத்யாக்ஞா சக்கரம், அதான் ஆஞா சக்கரத்தில் தியானம் பண்ணுறதுனால வரக்கூடிய பலன். அடுத்த பிரம்மாரந்திரம். பிரம்மாரந்திரங்கிறன்னா உச்சத்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே. இப்போ நான் உள்நாக்கு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்குது மேலே ஏறுறதுக்கு. இப்போ தான் சர்வேக நிலை தாண்டிட்டீங்க, சர்வசித்த நிலைக்கு போக போகிறீங்க. பிரம்மாரந்திர நிர்வாண சக்கரம் அங்கே தியானம் பண்ணால் நிர்வாண சக்கரம். தத்திர சூச்சிகா கிருஹேதரம் தூம்ர சிகாக்காரம், ஒரு ஊசியோடைய முனை இருக்கிற நுண்ணியமாக அந்த அளவுக்கு பாதை மேல் நோக்கி பயணிக்கிறீங்க. அக்னியும், அதாவது புகையோட நெருப்பு எரிஞ்சால் எப்படி எரியும்? புகையோட நெருப்பு சுடராக எரியுது. தீப விளக்குன்னு அங்கே காமிச்சா, இங்கே புகை கலந்த சுடரோட ஒரு தோற்றம் இருக்கும். அதை தியானிச்சிங்கன்னா தத்திர ஜாலந்தர பீடம்னு ஒரு பீடம் இருக்குது. அதுதான் மோட்சம். அந்த நிலையை நீங்கள் அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளியில் இருக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதா? அது மோட்சப்பிரதம், உனக்கு விடுதலை கொடுக்குது. அப்போ தான் உன்னுடைய உடம்பு மூன்றும் அவித்யா காம கர்மம் நீங்குது. பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி எல்லாம் அவிழுது எரிஞ்சு போகுது. மோட்சப்பிரதம். நீ முக்தனா ஃபீல் பண்ணுவ. அப்பாடா ஃப்ரீயாக இருக்கம்பா, ஒரு பிரச்சனை இல்லை, உயிர் மட்டும் அப்படி இருக்கு உங்களுக்கு. ஆச்சா? அந்த நிலையை நீங்கள் கடந்து நவமா சக்கரம், ஆகாச சக்கரம், 9வதாக துரியாதீதம், தலை உச்சி சிகரம் மேலே. தத்திர சோடசாதலம், 16 இதழ் கொண்ட தாமரை. பத்மம் ஊர்தவ முகம், மேல் நோக்கிய பார்வை, இப்படி மலர்ந்திருக்கு. தன் மத்திய கர்ணிகா, 1000 இதழ் கொண்ட தாமரையாதான், 16 இதழ் கொண்ட தாமரையாதான். தன் அது நடுவில் சித்ரா கூட்டம், இந்த முக்கோணம் இருக்குல்ல, அது நடுவில் தன் மத்திய ஊர்தவ சக்தின்னு சொல்லக்கூடிய மகாசக்தி, பராசக்தி, சத்துங்கிற அந்த சக்தி. ஆண் பெண்ணெல்லாம் பார்க்காதீங்க, பராசக்தினா ஆனா பெண்ணா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. உங்கள் முகத்திலே தெரியும். பராசக்தினா அப்பாற்பட்ட சக்தி, பரபிரம்மம் அங்கே உட்காந்துருக்கு. தாம் பஷ்யன் தியாயத், அதை நோக்கி பயணித்து தியானித்து, அதை நோக்கி தியானிக்க தத்ரேவ பூர்ணகிரி, ஆனந்தகிரின்னு சொல்கிறாங்க இல்லையா, பூர்ணகிரி பீடம், அதான் ஆனந்த பீடம். சர்வோச்ச சித்தி, எல்லா சித்திகளுக்கும் மேலே உச்சமான சித்தி சாதனம். அதை தரிசனம் பண்ணதுக்கு தான் நீங்கள் இப்போ பயணிக்கிறீங்க. அப்படி பண்ணால் என்னாச்சு கிடைக்கும்? சௌபாகிய லக்ஷ்மி உபனிஷதம். இது அற்புதமான இந்த சௌபாகிய லக்ஷ்மி உபனிஷதமானது நித்தியம் அதீத்தே, தினமும் சிரவணம் பண்ண அக்னி போல புனிதமடைவீர்கள், வாயு போல புனிதம். சகலம் தனம், சகலம் தனம், தானியம், சத்புத்திரம், கலத்திரம், கலத்திரனா ஒய்ஃபு, ஹிய குதிரை, பூ லேண்டு, கஜ
யானை, பசு, மகிஷி, எரும மாடு, தாசி, வேலைக்காரி, வேலைக்காரன், தாசி, தாச, யோகி, யோகி ஆகிறீங்க, ஞானவான், எல்லா சித்திகளும் உங்களுக்கு. இதெல்லாம் பவதி ஆகிறான். நாச புனராவர்த்தத்தே நாச அவன் மீண்டும் பிறப்பதில்லை, அவன் மீண்டும் பிறப்பதில்லை என்று உபனிஷத்து கூறுகிறது. புரிஞ்சுச்சா தம்பி? இப்போ என்னன்னா, பராசூன்யத்தில் அனுபூதி ஏற்படுது. அப்போ இந்த பலன்கள்லாம் உண்டு. இது எப்போ நடக்குன்னா உக்காந்தா எப்போ வேணாலும் நடக்கும். ஆனால் உட்கார மாட்டோம், ஏதோ முக்கியமான வேலை இருக்குது. என்ன தெரியுதுல, கர்மா நம்மளை பிடிச்சி வச்சுருக்கு தெரியுதா? இப்போ இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சுல, கர்மா இறைவனை நோக்கி பயணிக்க விடாமல் இதெல்லாம் தெரிஞ்சால் உன் சிந்தனை இதில் போகும், செயல் உன்னுடைய தொழிலில் இருக்கட்டும். ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுக்கிட்டே வருவ. அப்புறம் இது ஏறும், அது இறங்கிடும். ஞானம் ஏற கர்மா இறங்கும். ஞானத்தினால தாங்க கர்மாவை எரிக்க முடியும், ஞானத்தினால தான் கர்மாவை குறைக்க முடியும், ஞானத்தினால தான் கர்மாவே இல்லாமல் பண்ண முடியும், ஞானத்தினால தான் சொரூபத்துக்குள்ளே போக முடியும், ஞானத்தினால தான் சித்தி பெற முடியும், ஞானத்தினால தான் முக்தி பெற முடியும் என்று உபனிஷத்து சொல்லுகிறது. எத்தனாவது 92 முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த சௌபாகியலட்சுமி உபநிஷத்து ஒரு அரிய பொக்கிஷமான கருத்துக்களை இந்த மார்க்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு, ஸ்ரத்தையாக பயணிக்கிறவங்களுக்கு, உண்மையாகவே ஒரு தேடல் இருக்கிற பசி உள்ளவங்களுக்கு இது மகா விருந்து. நான் சுருக்கமாக சொன்னால் அமிர்தம்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உபனிஷத்தும் எனக்கு அமிர்தம் தான். எல்லா உபனிஷத்தும் இறைவனுடைய அம்சமாக தான் பார்க்குறேன் அடியன். அதனால் இந்த உபனிஷத்தை சிரவணம் செய்தவர்கள் பாக்கியவான்கள். பகவத்கீதை சிரவணம் பண்ணவங்களுக்கே அவ்வளோ புண்ணியம் சொல்லுது. இது அதுக்கு ஆதாரமானது. இது யாரும் பார்க்கவோ கேட்கவோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க கூட உங்கள் கிட்டக்க இருக்கிறது அரிய வாய்ப்பு. முருகப்பெருமான் கருணை. நீங்கள் முருகனை தேடி வந்தீங்க, அவர் உங்களுக்கு கண்ணை திறந்து விளக்கு ஏற்றிட்டார். உங்கள் நன்றிகள் எல்லாம் உங்கள் நன்றிகள் எல்லாம் முருகனுக்கு சமர்ப்பணமாகட்டும், அடியானு சேர்த்து. ஏன்னா சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கான். யாரோ நீங்கள் யாரோ, நான் 2 பேரையும் கனெக்டிங் பீப்புள். முருகப்பெருமான் ஞானத்தை வச்சு கனெக்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் பக்தி இருக்குது. பக்தி ஞானமாக மாறினா இந்த நாட்டில் ஒரு கல்மஷம் நடக்காது. ஞானம்தான் தேவை. பக்தி எல்லாருக்கும் இருக்குது. சுபாவமாக பை பர்த்து எல்லா ஜென்மாவிலையும் பக்தியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், தங்குள்ளே நிரப்பி வச்சுருக்கான். ஞானமே இல்லை, அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை. ஒரே முட்டு மோதல் குட்டு குடல் எல்லா தவறுகளும் நடக்குது. அதனால் பக்தர்கள்லாம் யோகிகளாக வாங்க, யோகிகள் எல்லாம் ஞானிகளாக சிகரத்தை தொடுங்க. அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. இங்கே மரணமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே அசுபங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இங்கே இந்த வேதாந்தத்தில் ஏழை பணக்காரன், உயர்வு தாழ்வு, ஆண் பெண்ணு, பாவி புண்ணியம், சமரசம்தான். இங்கே ஏகரசம் சமரசம். எத்தனையோ கோடி விஷயத்தை இந்த உபநிஷத்தில் பெரியவங்க தொகுத்து வகுத்து வச்சுருக்காங்க. அமிர்தமோ அமிர்தம் அள்ளி பருகிறதுக்கு நமக்கு அறிவு வேணும். நீங்கள் பருகிற இந்த அமிர்தத்தை உங்கள் உற்றார் ஒரு கண்ணை திறந்து விடுங்க, கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் எந்த காரணமும் சொல்லாதீங்க. நீங்கள் அவனை கூப்பிட்டு வழியக்க கூப்பிட்டா கூட உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவான், உங்களை விட்டு விலகி போவான். அதெல்லாம் அறியாமையில் தானே பண்ணுறான். உங்களை கூப்பிடும்போது நீங்கள் அப்படி தானே பண்ணீங்க. அங்கே ஒரு தாய் உள்ளத்தோடு காத்திருந்து உங்கள் கண்ணை திறந்தானா இல்லையா முருகன்? அது மாதிரி உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் 500 நம்பர் இருக்குது. அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுங்க. 10 பேர் உன் பேச்சை கேட்க மாட்டானா அந்த செல்லில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் விட்டுருங்க, தேவையே இல்லை. அந்த 10 பேருக்கு கண்ணை திறந்து விடுங்க. அவன் கண்ணை திறந்துருச்சுன்னா, ஆகா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு என்னைக்காவது இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நினச்சானா, அதுலேருந்து அவனுடைய ஆத்மா உங்களை வாழ்த்துக்கிட்டே இருக்கும்.
அவங்க எல்லாருக்கும் நீங்கள் குலதெய்வமாக இருக்கீங்க. எனக்கு அது மாதிரி மெசேஜ் போடுறாங்க, நீங்கள் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. இந்த ஆனந்தத்தை அவங்க அப்பப்போ பகிர்றதை என்னால் சாப்பிடவே முடியல, பருகவே முடியல. அவ்வளவு அமிர்தம் கொட்டுது. எப்படி சொல்கிறது, இந்த ஆனந்தத்தை வரையறுக்கவே முடியாது, விவரிக்கவே முடியாது. தொடர்ந்து ஒன்று இல்லை ஒன்று ஒரு காலத்தில் தொடர்ந்து துயரமாக வந்து பிரச்சனையாக வந்து குழப்பமாக வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தா வெறும் ஆனந்தம். கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மானந்தம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அடியேன். நீங்களும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த கண்ணை திறந்து விடுங்க. இந்த ஜென்மாவில் ஒரு 10 பேருக்கு கண்ணை திறந்துட்டேன்னு ஒரு நிம்மதியாக போகலாம் அப்படின்னு முருகனுக்கு நன்றி சொல்லி இந்த உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்